அனைவருக்கும் வணக்கம். எல்லா எழுத்தும் வெளிப்பட கிளந்து சொல்லிய பள்ளி எழுதரு வழியின் பிறப்பொடு விடுவழி உரைச்சி வாரத்து அகத்தெழு வழி இசை அறிந்தபன் நாடி அளவிற்கோடல் அந்தனர் மறைத்து. இந்த நூற்பா ஒரு புறநடை நூற்பான்றது தெளிவாக தெரியுது. இதுவரை எந்தெந்த எழுத்துக்களுக்கு இடம், அதனுடைய முயற்சி, அதாவது இங்கே தொழில்னு சொல்கிறாங்க, முயற்சி உரையாத்திட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், தொழில்னு சொல்கிறாங்க, நான் முயற்சின்னு சொல்கிறேன். அப்போ எங்கே இருந்து அந்த காற்று வெளிவருது, அதற்கு எந்த உறுப்புகள் அந்த எழுத்துடைய பிறப்பிற்கு உதவுகிறது, அதுக்கு அடுத்தது எந்த இடம் அதற்கு நிலைக்கண்ணனாக அமைந்திருக்குது, இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் சொல்லியிருக்கிறார் இல்லையா. அதை தான் இங்கே சொல்றாரு. எல்லா எழுத்தும் வெளிப்பட கிளந்து சொல்லிய பள்ளி எழுதுற வழியின், அதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் பிறப்பொடு விடுவழி உரைச்சி வாரத்து அப்படின்னு சொல்றாரு. அப்போ அப்படிதான் இருந்தால் கூட தம்மை சொல்லும் இடத்து சொல்றவங்கள அந்த எழுத்து தம்மை சொல்லும் இடத்து உரைச்சி வாரத்து அகத்தெழு வழி இசை திரிதரும் கூற்றையுடைய உன்னின்று எழும் வழியானாய இசையை அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, என்னதான் இலக்கண முறைப்படி இதெல்லாம் இப்படிதான் இருக்கும் அப்படின்லாம் சொன்னா கூட அந்த அந்த மொழியை அந்த எழுத்துக்களை உச்சரிக்கின்றவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த நிலையில ஒரு உணர்ச்சி என்பது ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்ப அதை எப்படி செய்யறது, அது சரி செய்வது, அது யாருடைய கடமை அப்படின்னும் போது அந்தனர் மறைத்தேன்னு சொல்றாரு. இப்ப அந்த அந்தனர் மறைத்தே அப்படின்றத நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உரையாசிரியர் சொல்ற மாதிரி நான் கண்டிப்பா எடுக்க போறது இல்லை. பார்ப்பாருடைய வேதத்து கண்ணது அப்படின்னு சொல்ற மாதிரி நான் எடுத்துக்க போறது இல்லை. இங்கே இது முழுமையா தமிழ் இலக்கண நூல்கள் எழுதிய அந்த இலக்கண நூலார் இருக்காங்க இல்லையா, அந்த நூலை எழுதிய இலக்கண நூலாரையும் அந்த நூல்களையும் தான் இது குறிக்குது அந்தனர் மறைத்தேன். என்ன காரணம் அப்படின்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த அகத்தெழு வழி இசை இருக்குல்ல, அத அறிந்தவன் நாடி, அதை நுணுகி ஆராய்ந்து அதுல இருக்கின்ற குற்றம் குறை, அதுல இருக்கின்ற அந்த பொருந்தாத தன்மைகள், பிணக்குகள், அதான் இங்க சொல்ற பிணக்குகள், இதை எல்லாத்தையும் நீக்கி ஆராய்ந்து அளவிற்கோடல், அந்த மாத்திரை வரையறையால் கை கொள்ளுதல், அந்த மாத்திரை இதுக்கு இந்த மாத்திரைன்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா, அந்த அடிப்படையில அந்த தொழில், அந்த மாத்திரை, அதுக்கு அடுத்தது அதனுடைய இடம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஆராய்ச்சி நடந்து பல நூல்கள், இலக்கண நூல்கள் தமிழ்ல எழுதப்பட்டு இருக்கு. அதற்கு பிறகுதான் இவர் தொல்காப்பியம் எழுதுறார். அப்ப அந்த நூலை செய்கின்றவர்களுக்கு இது கடமை அப்படின்னு சொல்றார். அளவிற்கோடல் அறிந்தவர் நாடி அளவிற்கோடல் அந்தனர் மறைத்து, அவங்களுக்கு அந்த கடமை இருக்கிறது என்பதை இவர் தெளிவுபடுத்துறாரு. அப்ப என்னன்னா அப்படின்னா, இந்த என்னதான் நூற்பாக்கள்ல சொல்லப்பட்டு இருந்தாலும் இந்த மொழியை நம்ம சரியா உச்சரிக்கணும், இந்த எழுத்துக்களை சரியா உச்சரிக்கணும்னா கண்டிப்பா ஒரு ஆசிரியர் தேவை. நேரடியா ஆசிரியரிடம் படிக்கும்போது தான் அதை சரியான நிலையில நம்மளால உச்சரிக்க முடியும். இல்லைன்னா தவறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு நூற்பாவாக தான் நான் இதை பார்க்குறேன். கருத்து வேறுபாடு இருக்கிறவங்க கட்டாயம் உங்களுடைய மாற்று கருத்துக்களை பதிவிடலாம். உங்களுடைய மாற்று கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வணக்கம்.